கதை கேட்கலாம். அன்பா பேசுற ஒரு வார்த்தைக்கே எவ்ளோ பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? காலம் கடந்து நிக்கிற ஒரு உண்மைய இந்த குட்டி கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம நல்லத மனசுல நினைச்சு இனிமையா பேசும்போது கெட்ட விஷயங்கள் எல்லாம் தானா விலகிடும், நல்ல விஷயங்கள் வளர ஆரம்பிக்கும். இதை எப்படின்னு கதை மூலியமா பார்க்கலாம். சரி, நம்ம கதை இப்போதான் ஆரம்பிக்குது. இந்த கதையோட ஹீரோயின் பிரியா. இவதான் பிரியா. அவளுக்கு களிமண்ணுல விதவிதமா பொம்மை செய்யறதுன்னா அவ்வளோ இஷ்டம். சொல்லப்போனா அதுல அவளுக்கு ஒரு தனி பிரியம்னே சொல்லலாம். அவளோட ஒவ்வொரு படைப்புலயும் அவளோட கற்பனை திறனும் அன்பும் அப்படியே வெளிப்படும். அவ செஞ்சதிலேயே அவ மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணுன்னா அது இந்த சின்ன பறவைதான். பாத்தீங்களா எவ்ளோ பிரகாசமான கலர்ஸ்ல அத வரைஞ்சிருக்கான்னு? அது அவளுக்கு வெறும் ஒரு பொம்மை கிடையாது, அவளோட மனசோட ஒரு பகுதி மாதிரி. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அங்கதான் ஒரு சின்ன திருப்பம் வருது. திடீர்னு அவளோட தம்பி ரோஹன் முன்ன பின்ன பார்க்காம ஒரே ஓட்டமா ரூம்குள்ள வந்தான். வந்த வேகத்துல டமார்னு ஒரு சத்தம். ஒரு நிமிஷம் அந்த இடமே அப்படியே உறைஞ்சு போச்சு. பிரியா அவ்ளோ ஆசையா செஞ்ச அந்த பறவை இப்போ தரையில துண்டு துண்டா செதறி கிடக்குது. அத பார்த்ததும் பிரியாவுக்கு உலகமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. அந்த சோகம் மெதுவா அவளுக்குள்ள கோவமா மாற ஆரம்பிச்சுது. இப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிரியாவோட முகம் கோபத்துல செவந்துருச்சு. கத்துறதுக்காக வாய துறக்கிறா. சரி, நீங்க பிரியா இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாருங்க, பிரியா முன்னாடி இப்போ ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, கோபப்பட்டு கத்துறது. அப்படி கத்தினா சண்டை பெருசாகும், மனசு கஷ்டப்படும், உறவுல விரிசல் வரும். இன்னொரு வழி அன்பா பேசுறது. அப்படி பேசினா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும், காயத்தை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உறவு இன்னும் பலப்படும். பிரியா இந்த ரெண்டுல எந்த வழிய தேர்ந்தெடுக்கிறான்னு பாக்கலாமா? பிரியா கோவத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு அன்பான வழிய தேர்ந்தெடுக்கிறா. அவ சொல்றா, தெரியாம தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஆனா இது உடைஞ்சத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அவ வருத்தத்தை சொல்றாளே தவிர தம்பி மேல பழிய போடல. அந்த வார்த்தைகள்ல இருந்த சக்தி உண்மையிலே ஆச்சரியமானது. பிரியாவோட இந்த ஒரு சின்ன முடிவு அடுத்து நடக்க போற எல்லாத்தையுமே மாத்திருச்சு. பிரியாவோட அந்த மென்மையான வார்த்தைகள் இருக்கே, அது ரோஹன் மனசுல இருந்த பயத்தை அப்படியே போக்கிடுச்சு. அவளோட கோபத்தை பார்க்கல, அவளோட வருத்தத்தை மட்டும்தான் பார்த்தான். அவனோட மனசுல அனுதாபம் வந்துச்சு. உடனே ரோஹன் மனசார மன்னிப்பு கேட்டான். அதோட நிக்காம நானே சரி பண்ணி தரேன்னு சொன்னான். 2 பேரும் சேர்ந்து அத ஒட்ட வைக்கும்போது அவங்க நட்பு இன்னும் எவ்ளோ பலமாகுதுன்னு பாருங்க. அன்பான வார்த்தை ஒரு சண்டைய தடுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு உறவை இன்னும் அழகாக்குது. சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பாத்தீங்களா, பிரியா அன்பான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்ததால கோபம்ங்கிற தீமை போய் புரிதல்ங்கிற நன்மை வளர்ந்துச்சு. இதுதான் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வரியோட உண்மையான அர்த்தம். ஒரு கெட்ட விஷயம் நடக்கிற இடத்துல நம்ம வார்த்தைகள் மூலமா ஒரு நல்ல விஷயத்த வளர்க்க முடியும். சோ இந்த எளிய பாடத்தை நம்ம வாழ்க்கையிலயும் பயன்படுத்தலாமே. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில உங்க வார்த்தைகள் மூலமா எங்க ஒரு நல்ல விஷயத்த வளர விட போறீங்க? யோசிச்சு பாருங்க.